ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 26. அதற்கு அவர், விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் கர்த்தர் மிகுந்த அமைதலை உண்டாக்கும்படியாய் ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே எழும்பி கர்த்தர் எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களிலே கர்த்தர் எங்களுக்காக ஆண்டவரே அந்த காரியங்களை அதட்டி ஆண்டவரே, அந்த பிரச்சனைகளை அதட்டி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அமைதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இனி அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி இந்த மனிதர்கள் என்னை மேற்கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி யாராவது இன்றைக்கு பயந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டு விடும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பயந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த வியாதி என்னை மேற்கொண்டு விடும் என்று சொல்லி பயந்து கொண்டு இருப்பார்களானால் கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றப்படுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களிலே கர்த்தர் தாமே ஆண்டவரே அதட்டி நீங்க ஆண்டவரே அவைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விட்டு நீங்க அகற்றி போடுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் மிகுந்த அமைதலையும் நீங்க கொடுக்குறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சாலமோனுக்கு ஆண்டவரே யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கொடுத்தபடினால் அவனுடைய நாட்களை கர்த்தர் அமைதியுள்ள நாட்களாய் நீங்க மாற்றினது போல இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய நாட்களும் ஆண்டவரே இனி யுத்தங்கள் ஓய்ந்து, பிரச்சனைகள் ஓய்ந்து, பாடுகள் ஓய்ந்து, கலக்கங்கள் ஓய்ந்து ஆண்டவரே இனி அமைதலாய் ஆண்டவரே மாறத்தக்கதாய் கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே செய்றீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு, அவிசுவாசப்படாதபடிக்கு ஆண்டவரே தங்களோடு கூட இருக்கிற தேவனை ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் முன்பாக வைத்து ஆண்டவரே ஜெயிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. கர்த்தர் எழும்பி காற்றையும் கடலையும் அதற்றினது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளையும் பாடுகளையும் வியாதிகளையும் போராட்டங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் கர்த்தர் அதட்டுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.